வணக்கம். தமிழ் இலக்கிய திறனறிவு தேர்வு கடந்த ஆண்டு வினாத்தாள் ஒரு பார்வை. இதில் இதுவரைக்கும் 8 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இப்போது பார்க்க இருப்பது 9வது வினா. 9வது வினா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டோம் என்ற பகுபதத்தில் ஓம் எனும் விகுதி குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இல்லை. கடந்த ஆண்டு வினாத்தாளில் ஒரு 3-4 வினாக்கள் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. இது 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் பக்கம் 21 இடம்பெற்றிருக்கு. அதில் இருக்கிற செய்திகளை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அந்த இலக்கண பகுதிகள் வல்லின மிகும் இடம், மிகா இடம், இது போன்ற செய்திகள் 9ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்தும் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வினாவாக நாம் பார்க்க இருப்பது 10வது வினா. வினா சௌமிய நாராயணன் திருக்கோவில் அமைந்துள்ள இடம். இது 10ஆம் வகுப்பு உள்ள வினாதான். இதற்கான விடை திருக்கோட்டியூர் அப்படிங்கிறது. இந்த பகுதி நம்மளுடைய பாடப்பகுதியில் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கம் 193. பக்கம் 193 காட்சி 2. அதில் இருக்கிற அந்த இடம், அதில் தலைப்பிலேயே திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவில் அப்படிங்கிறது என்ன செய்யுது, இடம்பெற்று இருக்குது. பாடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமானுஜர் நாடகம். இதில் தான் இயல் 8 ராமானுஜர் நாடகம் அதில் இடம்பெற்று இருக்கக்கூடியது தான் இந்த இது. இப்போ இதிலே உங்களுக்கு முதல் தொடக்கமாக பார்க்குற நம்ம நுழையும் முன் பகுதியே பார்த்தீங்க அப்படின்னாலே, நாளுக்கு ஒரு முறை மலர்வது, ஒரு வினா எக்ஸ்ட்ராவா, நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். இதிலிருந்தே ஒரு 4-5 வினாக்கள் இருக்கிறது. இந்த பின்னணியில் படித்தால் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வினா எண் 11. வினா எண் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணிகையுலா கூறும் ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திருத்தணிகை உலா அப்படிங்கிற கூறக்கூடிய செய்தி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய பாடப்பகுதியில் 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் பக்கம் 169 இடம்பெற்றிருக்கு. இதில் தலைப்பு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதிய ஆசிரியர் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திற்கு திருத்தணிகை உலா இந்த ஐம்பெருங்காப்பியங்களை குறித்த ஒரு முறை வைப்பு வைத்திருக்கிறது. அந்த பாடலை பாருங்கள். சிந்தா மணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமே கலை புனைந்தான், நந்தா வளையா பதி தருவான், வாசவனு கீந்தான் திளையாத குண்டல கேசிக்கும். இதனுடைய வரிசை முறை அப்படின்னு பார்த்தா, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அப்படி பார்த்தோன்னா நம்முடைய பாடப்பகுதியில் ஈ ஆப்ஷன் தான் கரெக்டு, வினாவில் கேட்கப்பட்டதில். இப்போ இதுலேயுமே இந்த பகுபத உறுப்பிலக்கணம் அதை பார்த்திங்க அப்படின்னா, மயங்கிய இல்லை பகுபத உறுப்பிலக்கணத்திலே கொடுத்து கேட்கும்போதே கேட்குறாங்க, இதில் இந்த ஈ எது அல்லது இதில் இடம்பெற்றிருக்கும் உடன்பட மெய் எது அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் அதில் வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிற இலக்கண குறிப்பு எண்ணுமையை குறிக்கக்கூடியது. அது மாதிரி பயில் தொழில், இது வினைத்தொகையை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த சொல்லும் பொருள்லாம் இதில் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி வினாக்களில் தேர்வுகளில் வரக்கூடிய ஒன்று தான் இந்த சுண்ணம் நறுமணப்பொடி, காருகர் நெய்பவர், தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை, பாசவர் வெற்றிலை. நம்முடைய வினாப்பகுதிகளிலுமே இது இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் முக்கியமானது. அதனால் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதிகளெல்லாம் படித்து கொள்ளுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற வினா எண் 12. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எதுனா வலுவமைதி அப்படிங்கிறது தான். இது நம்மளுடைய பாடப்பகுதியில் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கம் 91.
வினா எண் 12 இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பாடப்பகுதியில் பக்கம் 91 இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் அது தவறுதான் அப்படின்னாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது தவறு இல்லை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வலுவமைதி. அது இந்த இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னது வலு அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. முதல்ல இலக்கண முறையோடு பேசுகிறது வளாநிலை, இலக்கண முறை இல்லாமல் பேசுவது வலு. அது தவறாக பேசினாலும் சரி, இலக்கண ஆசிரியர்கள் கையாள்வதனால அது சரி அப்படின்னு சொல்லும்போது அது வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதே பகுதியில் தொடர்புடையதாக நமக்கு இன்னும் ஒரு 4-5 வினாக்கள் இருக்கிறது. அந்த வினாக்கள் அடிப்படையில் முதல்ல பார்க்குறது என்னென்னா 46வது வினா. 46வது வினா என்னென்னா, வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை. இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 89 இடம்பெற்றிருக்கு. 89 கற்பவை கற்றபின் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்று இருக்கிறதுல தான் இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிற சொன்னார் கருத்து இருக்குது. அதற்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறவர் சொன்னது, அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று, இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது. இது யாருடைய கருத்துனா ஐன்ஸ்டைனோட கருத்து. இதையும் நம்ம கூடுதலாக என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் 88வது வினா நம்முடைய கடந்த ஆண்டு வினாத்தாளில் 88வதாக இருக்கக்கூடிய வினா இதில் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இது பொருத்துகளை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. இதிலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற விடையாக இருந்தாலும் சரி, அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கிறதுல 4 வினாக்கள் பொறுத்த அந்த விடையை பார்த்தா உங்களுக்கே தெளிவாக புலப்படும். பாருங்கள், 88வது வினா, தொடர்புகளையும் அதற்குரிய நூல்களையும் தேர்க. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே. அந்த மாதிரி பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 4வது வினாவாக இருக்கக்கூடிய கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமா வியல் நகர் கருவூர் முன்துறை அப்படிங்கிற பகுதி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்த அந்த பக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தான். இது எல்லாமே வெவ்வேறு பக்கங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பக்கங்கள் பின்பு பார்க்கும்போது ஒவ்வொரு வினாக்களாக பார்க்கலாம். அதாவது முதல் வினா பார்த்திங்கன்னா பக்கம் 194 இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, ஓங்கி இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படிங்கிற பாடல் பக்கம் 143 பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை அப்படிங்கிற இந்த பாடல் பக்கம் 116 இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கேட்கப்பட்ட வினாக்கள். அப்போ எந்த பகுதியுமே விடாமல் படிக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெள்ள தெளிவாக புலப்படுகிறது. வினா எண் 34, இதுவும் 87வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. அடுத்து கூற்று 2, கருந்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருக்கும். இது விடை பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா கருந்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருப்பதில்லை அப்படிங்கிறதா அந்த பக்கத்தில் உள்ளது. இப்போ புத்தகத்தில் எங்கே இருக்குங்கிறத, விண்ணை தாண்டிய நம்பிக்கை அப்படிங்கிற பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கு. இதில் இந்த ஒரு பத்தியில் இதுக்கான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு பகுதி, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது.
கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. இங்கே நமக்கு கொடுத்துருக்கும் போது எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, உண்மையில் கருப்பாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகளில் வினாக்கள் என்ன செய்யும், மாறுபடும் அப்படிங்கிறத புரிந்து படித்து கொள்ளவும். அடுத்ததாக இதிலே கொஞ்சம் முன்னோக்கி போனோம் அப்படின்னா, பக்கம் 84 ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிறது தான் அந்த வினா. இப்பாடலை பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மாணிக்கவாசகர். இதில் 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை இதே பாடல் வரியை கொடுத்து இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்கலாம். இடம்பெற்ற நூல் எதுனா திருவாசகம் அப்படிங்கிறது தான். இது வந்து வினாயன் 68. வினாயன் 68 இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே வினா இது நம்முடைய பாடப்பகுதியில் 84வது பக்கத்தில் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து இதை தொடர்ந்து அப்படியே இதில் உள்ள வினாக்களில் 88வது வினா 89வது பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து 66வது வினா, இதிலே தொடர்ச்சியாக 66வது வினாவும் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்று இருக்க ஒன்று தான். இதே பாடப்பகுதிகளில் பொருத்தி விடை தேர்க, பொருத்தி விடை தேர்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் இடம்பெற்று இருக்கிறது. இதற்கான நம்முடைய பாடப்பகுதியினுடைய பக்கம் 90. இந்த 68வது விடையில் கேட்டிருக்கிறது என்னென்னா, இதில் வேறுபட்டதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்து செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. பொருத்தி விடை தேர்க, பொருத்தி விடை தேர்க அப்படிங்கிறது தான் விடை. அவை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அவை வந்து படற்கை, இங்கே படற்கை பெயர்களில் அவை இடம்பெற்று இருக்கிறது. அடுத்தால பார்த்திங்க அப்படின்னா படித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படித்தனர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா படற்கை வினைகளில் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தாய் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த நடந்தாய் வந்து முன்னிலை வினையில் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து வந்தோம் அப்படிங்கிற சொல் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தன்மை வினைகளில் இடம்பெற்று இருக்கிறது. இதை வைத்து பொருத்தி விடை காணலாம். இந்த மாதிரி தொடர்ந்து வினாக்கள் பெற இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துரை பெட்டிகளில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி.